ஒரு அடர்ந்த காட்டில் விக்ரமன் என்ற ஒரு சிங்கம் வாழ்ந்து வந்தது. அந்த சிங்கத்திற்கு அசாத்தியமான பலம் இருந்தது. அதன் கர்ஜனையை கேட்டாலே காட்டில் உள்ள மற்ற விலங்குகள் நடுங்கும். ஆனால் விக்ரமனிடம் ஒரு பெரிய குறை இருந்தது. அது அதன் அளவற்ற கர்வம். நான் தான் இந்த உலகின் பலசாலி, என்னை எவராலும் வெல்ல முடியாது என்று அது எப்போதும் நினைத்து கொள்ளும். எதிர்பாராத சிக்கல். ஒரு நாள் விக்ரமன் நன்றாக வேட்டையாடிவிட்டு ஒரு பெரிய மரத்தடியில் உறங்கிக் கொண்டிருந்தது. அப்போது அந்த மரத்தின் மேலிருந்த தேன்கூடு ஒன்றை துரத்தி கொண்டு ஒரு கரடி வந்தது. கரடி மரத்தை உலுக்கியதில் ஒரு சிறிய கிளை முறிந்து சிங்கத்தின் பிடரி முடியின் மீது விழுந்தது. தூக்கம் கலைந்து எழுந்த சிங்கம் ஆக்ரோஷமாக கர்ஜித்தது. ஆனால் அந்த கிளையில் இருந்த ஒரு சிறிய முள் சிங்கத்தின் பாதத்தில் ஆழமாக தைத்துவிட்டது. சிங்கம் எவ்வளவோ முயன்றும் அதன் பெரிய நகங்களால் அந்த சிறிய முள்ளை எடுக்க முடியவில்லை. வலி தாங்காமல் அது காடே அதிரும்படி கத்தியது. அதன் கம்பீரமெல்லாம் போய் வலியால் தள்ளாட ஆரம்பித்தது. சிறியவனின் உதவி. அப்போது அந்த வழியாக ஒரு சிறிய முயல் பயந்து பயந்து வந்தது. சிங்கத்தின் அவஸ்தையை பார்த்த முயல் தப்பித்து ஓடாமல் மெதுவாக அருகில் சென்றது. அரசே, உங்களுக்கு என்ன ஆனது? நான் உதவட்டுமா என்று கேட்டது முயல். சிங்கம் முதலில் கோபப்பட்டது. பெரிய விலங்குகளால் முடியாத ஒன்றை நீ எப்படி செய்வாய் என்று கேட்டது. ஆனால் வலி அதிகமாகவே, சரி முயற்சி செய் என்று சம்மதித்தது. முயல் தனது சிறிய பற்களால் முள்ளை மிக லாகவமாக பிடித்து வெளியே இழுத்தது. அடுத்த நொடியே சிங்கத்தின் வலி மறைந்தது. பாடமான உண்மை. சிங்கம் நிம்மதி பெருமூச்சு விட்டது. அதுவரை சிறிய உயிர்கள் எதற்கும் உதவாது என்று நினைத்திருந்த சிங்கத்தின் கர்வம் சுக்குநூறாக உடைந்தது. விக்ரமன் சொன்னது, பலம் என்பது உடம்பில் மட்டுமில்லை, சமயத்தில் உதவும் குணத்தில்தான் இருக்கிறது. இன்று நீ எனக்கு பெரிய பாடம் கற்பித்தாய். அன்று முதல் விக்ரமன் ஒரு கர்வம் பிடித்த ராஜாவாக இல்லாமல் காட்டிலுள்ள அனைத்து விலங்குகளையும் சமமாக நடத்தும் ஒரு நல்ல தலைவனாக மாறியது. இந்த கதையின் நீதி: யாரையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. சிறிய உருவம் கொண்டவர்களாலும் பெரிய காரியங்களை செய்ய முடியும்.